2024ல் ரிலீஸ் ஆன தூக்குதுரை படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது தென்னீஸ் மஞ்சுநாத். யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், இனியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, யோகி பாபு வந்துட்டு இந்த திருவிழா காலங்கள்லாம் இந்த படம்லாம் ஓட்டுற ஒரு ஆப்ரேட்டர். திருவிழா நடக்கிற ஏரியாலெல்லாம் போய் நம்ம யோகி பாபு தான் படம் ஓட்டுவாப்பில். படம்லாம் ஆப்ரேட்டர் பண்ணுற ஒரு ஆள் தான் அவர். அப்போது ஒரு நாள் திருவிழாவுக்கு ஒரு ஊருக்கு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே போகும்போது அங்கே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஊர் நாட்டாமையோட பொண்ணு தான் அவங்க. இப்போ என்னென்னா, அவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அது வந்துட்டு அந்த பொண்ணோட அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, யோகி பாபுவை கொலை பண்ணி அந்த ஊர் கிணத்துல தூக்கி போட்டுறாரு. அப்புறமா பல வருடங்களுக்கு அப்புறமா அந்த கிணத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு தங்க கிரீடம் இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கிறக்காண்டி ஒரு கும்பல் வருது. அதாவது மொட்ட ராஜேந்திரன் கும்பல் வருது. அந்த கிணத்துக்குள்ளே வந்துட்டு இப்போவும் யோகி பாபு வந்துட்டு பேயாக தான் அந்த கிணத்துக்குள்ளே இருக்கார். இப்போ இவங்க வந்து அந்த கிணத்துக்குள்ளே அந்த கிரீடத்தை எடுக்க போகும்போது நம்ம யோகி பாபு கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவர் தான் பேயாக இருக்கார்ல. அப்புறமா என்ன நடந்துச்சு, அதாவது இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு காமெடி கலந்த ஒரு பேய் படம்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். இது ஒரு ஃபன்னான ஒரு படம்னு சொல்லலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது. ரொம்ப எல்லாம் இந்த படம் வந்துட்டு போர் அடிக்காது. அதே மணிக்கு இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொன்னோம்னா, இந்த படத்தோட பிஜிஎம் தான் சொல்லலாம். பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கூட இந்த படம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதே மணிக்கு யோகி பாபு, இனியா அவங்களுடைய காம்பினேஷன் சீன், அதாவது இந்த லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரிக்கே மொட்ட ராஜேந்திரன் அவர் கூட சுற்றி வர்ற அந்த காமெடி நடிகர்கள் அவங்கெல்லாம் வர்ற அந்த காம்பினேஷன் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரிக்கே இந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள், அதாவது இந்த பேய் வந்துட்டு இந்த மிரட்டுற அந்த சீன்லாம், அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம போர் அடிக்காமல் அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளை வந்துட்டு நல்லா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் காமிச்சிருக்காங்க. அந்த ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த கிராமத்தை வந்துட்டு அந்த காட்சிகளை எடுக்கும்போது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரிக்கு இந்த படத்தில் பாடல்கள் வந்துட்டு மனசில் நிற்கிற மணிக்கே இல்லை. பாடல்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா படமும் இன்னும் இந்த படம் வந்துட்டு நல்லா இருந்திருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.